வெல்கம் பேக் டு கில்லி சோன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனாங்க, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துக்கிட்டு இருக்க பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் டாப் 5 பவுலர்ஸை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதிக விக்கெட்டுகள் எடுத்த டாப் 5 பவுலர்ஸை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பவுலர் யாருக்கு கேட்டிங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா தான். இந்த சீரீஸில் அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பவுலிங் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 5 டெஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா 32 விக்கெட்டில் எடுத்து ரொம்ப கலக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 908 பந்துகளை அவர் வீசி இருக்கிறாரு. 5 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 முறையும் 2 முறை 4 விக்கெட் எடுத்து ரொம்ப கலக்கியிருந்தாரு. அவர் தான் வந்து நம்ம டாப் 5 வயசுல அவர் நம்பர் 1ல இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட் கமிங்ஸும் ஆஸ்திரேலியா கேப்டன், பேட்டிங்கும் நல்லா ப்ளே பண்ணுவார், பவுலிங்கும் சூப்பராக ப்ளே பண்ணுவார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மேட்ச் சீரீஸில் கிட்டத்தட்ட 5 மேட்சஸ் ப்ளே பண்ணி 25 விக்கெட்டுகள் எடுத்துருக்காரு. ஸோ ஒரு முறை 5 விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. ஸோ சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாரு. இந்த வரிசையில் நம்ம மூன்றாவது பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கனாக்க ஸ்காட் போலந்த். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆக்சல்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த பவுலர் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 21 விக்கெட்ல எடுத்து ரொம்ப கலக்கிருக்காரு. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறது உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலாக விராட் கோலிக்கு எதுக்கு இவர் பவுலிங் வந்து பயங்கரமாக போட்டார். உண்மையில சூப்பரான பவுலர். 4வது பிளேயர் யார் கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் டீமை சேர்த்த சிராஜ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 விக்கெட்டுகள் எடுத்திருந்தார். பட் இருந்தாலும் வந்து 7 விக்கெட்ஸ் இவர் பெருசாக எடுக்கலை. ஆக்சுவலாக வந்து டீமோட கொலாப்ஸ் ஆகிற ஃபைனல் ஸ்டேஜ் தான் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 20 விக்கெட் இறக்கி இவரும் கலக்கியிருக்கிறாரு. ஸோ கடைசி அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது மிச்சல் ஸ்டார்க் இருக்கிறாரு. இவர் வந்து 18 விக்கெட் எடுத்து ரொம்ப கலக்கியிருந்தார். இருந்தாலும் ஆஸ்திரேலியா ஓப்பனிங்கில் நல்லாவே பவுலிங் போட்டார். சில நேரம் இயர்லி விக்கெட்ஸை இவர் ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையில சூப்பராக இருந்துச்சு. இந்த டாப் 5ல் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார்? மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களையும் விமர்சனம் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.